இன்னும் வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க சொல்ல பார்த்தா பாஜக செல்லப்பிள்ளை, பாஜக தான் வழிகாட்டுன்னு சொல்றீங்க. இன்னும் அதிமுக பாஜக தாவேக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, நான் என்னோட தலைமையில தான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய்க்கு தான் முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவுக்கு அதுக்கு ஜெயக்குமாரும் பதில் சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னா அவர் கட்சியில சொல்லிக்கிறாரு, செய்தியாளர் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறாரு. சார் பத்திரிகையில பிரிண்ட் மீடியால ரொம்ப வருஷம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுவாரான்னு கேட்கிறாங்க. இல்ல அதான் சார், பிரிண்ட் மீடியால ரொம்ப நாள் வேலை பார்த்ததுனால செய்தி எழுதி கொடுக்கும்போது தலைப்பு நம்மளே போட்டு கொடுத்து பழகிருக்கோம். அப்பெல்லாம் என்னன்னா என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு டேக்லைன் போட்டுடலாம் பெருசா. கீழே ஒரு சப்டைட்டில் மாதிரி கீழே ஒரு போடுற டேக்லைன்ல என்ன போடுவாங்கன்னா, தாவேகா அலுவலகத்துக்குள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. மேல என்ன போட்டாங்க? என்டிஏ பேச்சுவார்த்தை. கீழே யார் போயிருக்கா? ஆபீசர்ஸ், சிபிஐ ஆபீசர்ஸ். புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தாவா தான் இருக்கணும், நமக்கு தெரியல. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் டைம் இருக்கு சார், இன்னும் நேரம் இருக்கிறது. இன்னையோட இந்த விமர்சிச்சு அவர் பேசவே இல்லையே. பதில் நீங்களே, கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. பார்க்கிறவர்களும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எது பாயாசம் எது பாசிசம்னு. சரி, அப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? 100% பாஜகவுடைய இயக்கத்தின் பேர்ல தான் நம்ம விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும், இன்னும் சொல்றேன் பாமகவும் சரி, அதையும் நீங்க கையில் எடுத்துக்கணும். இவர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லுகிற படித்தான் தேர்தலை சந்திப்பார்கள். கூட எங்க அண்ணன் சீமானையும் வச்சுங்க. சீமானி பாஜக தான் இயக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க திமுக தவிர எல்லா கட்சியுமே பாஜக தான் இயக்குன்னு சொல்றீங்களா? தேர்தல் மக்கள் சார், மக்கள் அரசியலை புரிந்து கொண்ட எல்லாருக்கும் நான் சொல்ற அரசியலுடைய உள் அர்த்தம் புரியும். நாம யாரையுமே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது உங்களுடைய கடமை. ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை. ஆனால் அந்த எதிர்ப்பை ஆரோக்கியமான முறையில, ஆக்கப்பூர்வமான முறையில, வெறுப்பு அரசியல் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்கள் மீதான நம்பிக்கை ஏறும், எகுரும். ஆனா நீங்க வெறுப்பரசியலே பண்றதுனால தான் இன்றைய பேச்சு, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்ததான வன்மமான பேச்சு விஜய்க்கு பேக் ஃபயர் தவிர ஸ்டாலினுக்கோ திமுகவோ இல்லை. நிறைவா ஒரு கேள்வி சார். விஜய் அவருடைய முதலமைச்சர் கனவு என்பது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதற்கு முன்பும் அவருடைய செயல்பாடுகள், இன்றைய பேச்சு, முதலமைச்சருக்கு நேரடியாக பேச்சு தொடங்கிய முதல் நிமிடத்திலிருந்து கடைசி நிமிடம் வரை பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருப்பதன் மூலமாக அவருடைய முதலமைச்சர் கனவு நனவாகுமா, அது கனவாகவே செல்லுமா? ஆக்சுவலா எல்லாரும் கனவு காணலாம். அவர் ஆழ் மனசுல யாரோ போய் விதைச்சிட்டாங்க, முதலமைச்சராகவே மாறிவிட்டார். முன்னாடிலாம் நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார், இப்ப முதலமைச்சராக ஆயிட்டார். அவர் முன்னாடி அவங்க அப்பாவே அவர் தொலைபேசியில அவர் சிஎம் கிளம்பிட்டாரான்னு தான் கேட்பார்ன்றது தகவல் தான் நான் சொல்றது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர் நிச்சயமாக அவர் கனவு காண்றதுல தப்பே இல்லை, அந்த ரசிகர்கள் கனவு காண்றதுல தப்பே இல்லை. நினைவாக்கணும் சொன்னா அடிப்படையில் மக்கள் நலனுக்காக இதுவரை தாவேக்காவோ விஜயோ தனிப்பட்ட முறையில என்ன நன்மை செய்தார்னு யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. வெறுப்பு அரசியல் அப்புறம் நன்மை என்ன பண்ணிருக்கீங்க? மற்ற நடிகர்களை விட, சூர்யா செய்ததை விட, கார்த்தி செய்ததை விட, அஜித் செய்ததை விட, ஐஸ்வர்யா ராஜேஷ் செய்ததை விட நீங்க இந்த நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு விஷயத்தை இங்க இருந்து அங்க மாத்தி போட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. இலங்கையில படுகொலை நடந்தா, இலங்கையில என்ன படுகொலை நடந்தாலும் எல்லா நடிகர்களும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் விஜய் 500 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரமே இருக்கு. இப்படிப்பட்டவர் நாட்டை ஆளணும்னு மட்டும் கனவு கண்டு வெளியில கள அரசியலே இறங்காம இன்னும் அறைக்குள்ளேயே எலைட் அரசியல் நடத்தினா நிச்சயமாக அவர் எதிர்பார்த்திருக்கிற கனவு கனவாகத்தான் இருக்கும், நனவாவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், கனவு நனவாகுமா என்பதை 2026 மக்கள் தீர்மானிப்பார்கள் தேர்தலில்.